ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை நமது கூட்டு தியானம். இரு கைகளையும் மடியில் வைத்து நமது கவனத்தை கொண்டேனர் போன் ஏரியா, அதாவது நமது தலை உச்சி குழியில் நாம் வைப்போம். மனம், உடல் இரண்டும் இலகுவாக வைத்து சிறிது மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிடுவோம். இன்றைய மூச்சு பயிற்சி நாம் சுழுமுனை நாடி வழியாக செய்வோம். முழு கவனமும் சஹஸ்ரார தலை உச்சிக்குழியில் இருக்கும் போது, நாம் சுவாசிக்கும் போது சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை சென்று மூலாதாரத்தில் சிறிது அமைதி, பின்பு மூச்சு காற்றை வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் சிறிது அமைதி. இவ்வாறு மீண்டும் நாம் மூச்சை உள்ளிழுப்போம். இவ்வாறு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2-3 தடவை செய்து கொடுங்க. உச்சிக்குழி வழியாக மூச்சை உள்ளிழுத்து கவனத்தை மூலாதாரம் கொண்டு செல்வோம். மூலாதாரத்தில் அமைதி, பின்பு மூச்சை நாம் வெளிவிட்டு சஹஸ்ராரத்தில் சிறிது அமைதி. மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம், பின்பு மெதுவாக சுழுமுனை நாடி வழியாக மூச்சை வெளிவிட்டு கவனம் இப்பொழுது தலை உச்சிக்குழியில். தலை உச்சிக்குழியில் கவனம் இருக்கும் போது எமது தலையில் உள்ள சக்கரங்களின் பீடங்களில் நாம் சிறிது கவனிப்போம். மூலாதாரம், பிடரி, அதை சுற்றி சுவாதிஸ்தானம், சற்று மேல் நாபி, பவசாகரம் நமது தலை உச்சிக்குழியை சுற்றி செல்கின்றது. பின்பு தலை உச்சிக்குழி, இருதயம், முன்னெட்டி, விஷுதி, நடு நெட்டி ஆகிய உருவங்களுக்கு மத்தியில் ஹம்ச சக்கரம், அது விஷுதியில் ஒரு பாகம். இந்த அமைதி நிலையில் குடலினியனை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ராரம்.
இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாதாஜி இன்றைய தியானத்தை வழிநடத்தி நம் அனைவரையும் தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். தாயே. எமது மனதில் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எழுந்தால் அவற்றை நாம் முழுவதுமாக மன்னித்து அவற்றை சரணாகதி செய்து விடுவோம். இப்பொழுது உப்பு நீர் தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைப்போம். உப்பு நீர் நீர் தத்துவம் சமுத்திரத்தின் நீரை நாம் உருவாக்குகிறோம். நீருக்குள் உப்பை போட்டு இதில் நாம் சமுத்திர தேவரை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். எமது நாடிகள் சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி இந்த உப்பு நீர் தத்துவம் மூலமாக எமது நாடிகள் சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த நமக்கு அருளுங்கள். கால்களை நாம் அதில் வைப்போம். நமது இடது நாடி இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. இடது நாடி எமது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இதில் தூய்மையான விருப்பம். ஸ்ரீ மாதாஜி எமது இடது நாடியின் அனைத்து உபாதைகளையும் பூமி தத்துவத்தால் அகற்றி நமக்கு தூய விருப்பத்தை தந்தார்கள். நமது கடந்த கால பாதிப்புகள், மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத விருப்பங்கள், உபாதைகள் அனைத்தையும் வெளியேற்றி தூய விருப்பத்தை மட்டும் தந்தரும். வேண்டாத உலக விஷயங்களில் இருந்து எனது கவனத்தை முழுமையாக எடுத்து எனது கவனத்தில் நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை ஒளியூட்டி தாருங்கள். நமது இடது கையை அவதானிப்போம்.
இப்பொழுது இடது நாடிக்குரிய மந்திரம் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத். ஓம் வாமேவ சாட்சாத் ஸ்ரீ மகாகாளி சாட்சாத் ஸ்ரீ பைரவநாத் சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையில் நன்றாக நுண்ணதிர்வுகள் வருவதை நாம் உணரலாம். இடது கை இப்பொழுது ஆகாய மார்க்கமாக நமது வலது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீ மாதச்சி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மன உடல் தொழிற்பாடுகளை ஆறுதல் அடைய செய்யுங்கள். எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகள், பயம், அதனால் வேண்டாத சிந்தனைகள், அதீதமான திட்டமிடல், உடல் உழைப்பு என்பவற்றை ஆறுதல் அடைய செய்து சமநிலை அடைய செய்யுங்கள். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கும் போது எதிர்கால வாழ்வு பாதுகாப்பானது. எனவே எமது பயம், கவலைகள் அனைத்தையும் சரணாகதி செய்து நான் தனித்தவன் என்ற பயம், அகங்காரத்தை முழுமையாக சரணாகதி செய்து இறை நம்பிக்கை, அதாவது எம்மை படைத்த சக்தி எம்மை கவனித்துக் கொள்கின்றது என்ற முழுமையான அறிவுபூர்வமான நம்பிக்கை, அதை நாம் உணர்வோம். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். அதனிடம் சரணடைவோம். ஸ்ரீ மாதாஜி, நமது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது கவனம், தெய்வீக சக்தி நமக்குள் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு மிகவும் உற்சாகமாக, அதாவது அலர்ட், நமது கவனம் உற்சாகமாகவும் உன்னிப்பாகவும் கவனிப்போடும் இருக்க வேண்டும். இதுவே தூய கவனம். இந்த தூய கவனத்தை எவ்வாறு கொண்டு வருவது? முழுமையாக நமது கவனத்தை தலை உச்சி குழியில் ஆத்மாவில் நாம் வைப்போம். அங்கிருந்து கொண்டு எம்மை நாம் அவதானிப்போம். தமது சுழுமுனை நாடி வழியாக நாம் கவனிக்கலாம்.
இப்பொழுது இரு உள்ளம் கைகளையும் பார்த்தால் நுண் அதிர்வுகள் அதிகரிப்பதை நாம் அவதானிக்கலாம். கவனம் தூய்மை அடையும் போது, ஒருமைப்படும் போது நுண் அதிர்வுகள் அந்த உணர்வை நாம் கூட கூட அவதானிக்கலாம். அவை எப்பொழுதும் இருக்கின்றது எமது கைகளில். கவனம் ஒருமுகப்படும் போது, தூய்மை அடையும் போது அதை எம்மால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது எமது வலது நாடி மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான். ஓம் வாமேவ சாட்சாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாட்சாத் ஸ்ரீ ஹனுமானா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. தலை உச்சிக்குழி இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி நமக்கு தூய்மையும் நேர்மையும் அவசியம். நாம் இந்த சயோகாவில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இதில் முன்னேறுவதற்கு நமக்கு தூய்மை நேர்மை அவசியம். நாம் சத்தியத்தில் இருக்க வேண்டும். நடுநாடியில் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் முழுமையாக உண்மை வெளிப்படுத்துவதே நாம் செய்ய வேண்டியது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். நேர்மையான இருதயத்தோடு, களங்கம் இல்லாத குழந்தை உள்ளத்தோடு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். கவனத்தை தலை உச்சி புள்ளியில் வைத்து அதில் அழுத்தம் இறுக்கம் ஏதும் இருந்தால் அவற்றை நாம் நமது மூச்சுக்குழியை தளர்வடைய செய்வதன் மூலம் நாம் அவற்றை நம்மிடமிருந்து வெளியே செல்ல விட்டு விடுவோம். அழுத்தங்கள் இறுக்கம் ஏதாவது இருந்தால் மூச்சுக்குழியை நாம் தளர்வடைய செய்வோம். நமது பிடரி மூலாதாரம் அங்கு தளர்வடைய செய்வோம். மூலாதாரத்தை சுற்றி சுவாதிஸ்தானம் அந்த பிரதேசத்தை தளர்வடைய செய்வோம். மெதுவாக ஆறுதலாக அமைதியாக இருப்போம். இந்த தளர்வடைய செய்யும் போது நமது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை காணலாம். சுழுமுனை நாடி ஒரு குழாய் போல் இருப்பதை அவதானிக்கலாம்.
இப்பொழுது நமது நாபி பின்பிடரிக்கு மேலாக தலை உச்சி குழிக்கும் பின்பிடரிக்கும் இடையில் அந்த தலையின் குட்டி பகுதியில் நமது நாபி தலை உச்சி குழி, அதாவது நமது இருதயத்தை சுற்றியுள்ள பகுதி, நாபி பவசாகரம், அந்த பகுதியை தளர்வடைய செய்வோம். இப்பொழுது நடு உச்சிக்குழி, நமது இருதயம் தளர்வடைய செய்வோம். இப்பொழுது முன் நெற்றி மேல் பகுதி, நெற்றியின் மேல் பகுதி, நமது விஷுதி, இறுக்கம் இருந்தால் நாம் அவற்றை தளர்த்தி விடுவோம். வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் அவை தளர்த்தலாம். நடு நெற்றி, புருவங்களுக்கு மத்தியில் நமது ஹம்சஜம். இப்பொழுது நமது இரு உள்ளம் கைகள் நமது சிரசு முழுவதும் நுண் அதிர்வுகளை வாங்கும் நிலையில் இருக்கின்றதா என்பதை பார்ப்போம். நுண் அதிர்வுகளை அதிகரிப்பதற்கு லேசாக அவற்றை திறப்பது, தளர்வடைய செய்வதன் மூலம் நுண் அதிர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வதை அதிகரிக்கும். பொழுது நமது நடு நாடி சுழுமுனை நாடிக்கான மந்திரத்தை சொல்லணும். ஸ்ரீ மகாலட்சுமி கணேஷா மந்திரம். சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, சாட்சாத் ஸ்ரீ கணேஷா, சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்பொழுது நாம் சிறிது கற்பனை செய்வோம். ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு நமது கற்பனைகள் சக்தி வாய்ந்தது. எமது தலை உச்சியில் எமது சஹஸ்ராரம் 1000 இதழ் தாமரை. எனவே அந்த சஹஸ்ராரத்தில் நாம் சஹஸ்ராரம் அந்த விரிவடைவது என்பது, அதாவது எமது சிரசு விரிவடைவு என்பது அந்த 1000 இதழ்கள், அதாவது 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. அங்கு அவை மெதுவாக தளர்ந்து விரிவடைந்து நமது சஹஸ்ராரத்தை திறக்கின்றது. அதை நாம் உணர்வோம். உணர்ந்து இப்பொழுது நமது சஹஸ்ராரம் 5 புலன்கள் ஆகிறது. நாம் அதால் சுவாசிக்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம். எனவே சஹஸ்ராரம் மூலமாக நமக்கு முன்பாக இருக்கும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நாம் பார்ப்போம். சஹஸ்ராரம் மூலமாக
நிதானமாக சஹஸ்ராரம் மூலமாக ஸ்ரீமாத்திஜியின் புகைப்படத்தில் கவனத்தை வைக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். அதாவது நீங்கள் சஹஸ்ராரத்தை ஒரு கண்ணாக பாவித்து நீங்கள் புகைப்படத்தை பார்ப்பது. இது ஒளியூட்டப்பட்ட கற்பனையாகும். ஆனால் இதை நீங்கள் நிஜமாக அனுபவிக்கலாம். உண்மையான ஒரு அனுபவத்தை நீங்கள் இதன் மூலம் பெறலாம். இப்பொழுது குரு மந்திரம் சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீமாதாஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு சாக்ஷாத் பரபிரம்மா. எந்த ஒரு குரு உங்களுக்கு பரபிரம்மத்தை காட்டுகின்றாரோ அவரே பரபிரம்மம் ஆவார். எந்த ஒரு நல்ல குருவும் பரபிரம்மத்துக்கு சமமானவர்கள். அவர்களால் மட்டுமே பரபிரம்மத்தை காட்ட முடியும். இந்த நிலையில் ஸ்ரீமாதாஜியை கைகூப்பி வணங்கி நமது சஹஸ்ராரத்தில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்வோம். இன்று நாம் ஸ்ரீமாதாஜி எமது விஷுதி மற்றும் ஆகிய சக்கரத்தை மேலும் ஒளியூட்டும் ஒரு பயிற்சி ஒன்றை நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். அந்த வீடியோவை பார்த்து நாமும் செய்வோம். முதல் முறை நாம் பார்க்கும் போது அதை லேசாக நீங்கள் அதை பார்த்து அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்பு 2ஆம் முறை நாம் அதை வடிவாக செய்யலாம். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. இதில் 3 விதமான பயிற்சி. ஒரு பயிற்சி எமது நான் சிறிது விளங்கப்படுத்துகிறேன். பிறகு உங்களுக்கு அது பார்க்கும் போது விளக்கமாக இருக்கும். முதலில் ஸ்ரீமாதாஜி சொல்கிறார்கள், இந்த பயிற்சியில் நாம் கண்களை திறந்து ஸ்ரீமாதாஜியை முழுமையாக பார்க்க வேண்டும். பார்த்தபடி நாம் செய்யலாம் அவரோடு சேர்ந்து. இந்த வீடியோவில் ஸ்ரீமாதாஜி சொல்கின்றார்கள், அவரை பார்க்கும்படி எமது கண்களை வெட்டாது பார்க்கும்படி. கண்களை வெட்டாது பார்ப்பதற்கு இலகுவான வழி, நீங்கள் கண்களால் பார்க்காமல், கண்களால் நீங்கள் ஸ்ரீமாதாஜியை பாருங்கள், ஆனால் சஹஸ்ராரம் ஊடாக, சஹஸ்ராரம் வழியாக நீங்கள் பார்க்கும் போது கண் சுமிட்டாமல் நீங்கள் கண்ணை வெட்டாமல் இருக்க முடியும் இலகுவாக. எவ்வளவு நேரம் வேணுமெண்டா 5-10 நிமிடங்கள் கூட நீங்கள் கண்களை வெட்டாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் முழு கவனமும் சஹஸ்ராரத்தில் போட்டு சஹஸ்ராரம் வழியாக ஸ்ரீமாதாஜியை பார்க்கும் போது
மற்ற பயிற்சி ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், எமது நாக்கு நுனியை நாம் மேல் நோக்கி எடுத்து பின்புறமாக வளைச்சு எமது நாக்கை நாம் செய்ய வேண்டும். சோ அப்படி நாம் நாக்கை பின்புறமாக மடிக்கும் போது ஏழுமான அளவு, எந்தவித கஷ்டமும் இல்லை, உங்களுக்கு ஏழுமான அளவு செய்தால் போதும். அந்த மேல் அண்ணாக்கில், அதாவது நமது வாயின் அந்த மேல் பாகத்தில் நாக்கை நுனியை நீங்கள் முட்ட விட வேண்டாம். நீங்கள் முட்டாது அதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது அது விசுதி சக்கரத்துக்கு அது ஒரு பயிற்சி ஆகின்றது. பிறகு ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், தலையை குனிந்து எமது நாடியை எமது கழுத்து அல்லது நெஞ்சு பகுதியில் படுமாறு நாம் குனிய வேண்டும். அவ்வாறு குனியும் போதும் நாம் சஹஸ்ராரம் வழியாக ஸ்ரீமாதிஜியை பார்க்கலாம். பின்பு அந்த நிலையில் இருந்து கொண்டு ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார், மூச்சை நன்றாக உள்ளிழுத்து அந்த மூச்சு காற்றை பிடித்து வைத்துக் கொண்டு எமது வயிற்றை உள்புறமாக நாம் உள்ளிழுக்கும் போது அந்த மூச்சு காற்று மேல் நோக்கி வருமாறு நாம் உள்ளிழுத்து சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். பின்பு அவர் சொல்லுவார் அதை தளர்த்தும்படியாக. இது ஒரு எக்ஸசைஸ். இரண்டாவது எக்ஸசைஸ், எமது நாக்கை மீண்டும் அந்த நாக்கை பின்புறமாக மேல்புறமாக மடிச்சு மேல் வாய் உதட்டில் அந்த மேல் அண்ணாக்கு பாகத்தில் முட்டாமல் எமது தலையை பின்புறமாக நாம் சரிக்க வேண்டும். சரித்தபடி மீண்டும் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வயிற்றை உட்புறம் செய்வதன் மூலம் காற்றை நாம் மேல் நோக்கி நகர்த்துகின்றோம். பின்பு நாம் அதை மூச்சை தளர்த்துகின்றோம். இது ஒன்று. மற்றது எமது இடது விஷூதிக்காக எமது தலையை வலது பக்கம் சரித்து சிறிது நேரம் வைத்திருத்தல். அது இலகுவானது. இந்த 3 பயிற்சியும் ஸ்ரீமாதிஜி செய்வதை நாம் இப்பொழுது முதலில் பார்ப்போம், பின்னர் நாம் அதை செய்வோம். Keep your eyes open. Now all the children should put their hands like this. All right? And watch me. Lift your tongues and put them back as much as possible. Turn it backward. Let it feel the bliss of the divine on its tip. Now put your chin
down, touching your... Don't close your eyes. In complete surrender. Put the chin. Regarde. But don't close your eyes. Pay attention to your Sahasrara. Sans fermer les yeux, avec l'attention sur le Sahasrara. Loosen your hands fully on the sides. Make them loose. Sit straight. Détendez les muscles de vos bras. Do not touch the palate. Got to them. Ne touchez pas le palais, mais allez plus en arrière. Avec la pointe de votre langue. Now breathe in. Do not push back the tongue. Keep the tongue where it is. Breathe in. Inspirez. Now raise your stomach without taking out the breath upward, pushing the air upward towards the lungs. Push your stomach in. Rentrez votre estomac et poussez l'air dans vos poumons. Attention on the Sahasrara. L'attention sur le Sahasrara. You start seeing light through Sahasrara. Sort of the Sahasrara becomes like eyes. Now leave it. Leave it now. Maintenant, détendez-vous. Raise your... Relevez votre tête. Now put back your heads. Put the fingers. Put the attention to your Sahasrara, that's all. Don't say anything, no mantras. Take out your tongue. Push it back. Take in your breath. Push the stomach. De nouveau même exercice. Retournez votre langue. Rentrez votre estomac. Respirez. That's good. Now watch me continuously without blinking, Maintenant, regardons schéma. without any pressure on the eyes. Nous regardons schématérie sans ciller des paupières. Attention on the Sahasrara. L'attention sur le Sahasrara.
can do it without blinking. May God bless you. This is it. Physically, we have worked out our attention. And on our Vishuddhi and on our Agya. Ainsi, nous pouvons physiquement aider l'ascension de notre attention au niveau du Vishuddhi et de l'Agya. The left Vishuddhi is still there. Il y a encore du Vishuddhi gauche. Now put your head more on the right side. Loose, like this. Penché sur la droite. With the attention on the Sahasrara, looking at me. Avec l'attention sur le Sahasrara et regardez-moi. Put it loose. Détendu. Hand to be loose. Les mains aussi détendues. Loosen it. Now better. You feel the Kundalini rising? Let us put ourselves into bandhan. After raising our Kundalini, raise. Attention on your Sahasrara. Don't close your eyes. Push back your head. 1. Again. Sit straight. Take it up on your head. 2. 3. Now a bandhan. 1. 2. Do it properly, systematically. 3. All of us should do properly. 3. 4. 5. Try to wait as I'm doing. 6. 7. Still not, we have not done it properly. We all should do in one rhythm. Let's do it again. 1. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. 8. Rising. Let's have the last binding. Ha! Now see. Clear? Tremendous. May God bless you. ஆஹ் அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருந்ததா அல்லது மீண்டும் ஒரு முறை இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து நீங்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டுமா?
ரைட், மீண்டும் ஒரு முறை நாம் இப்பொழுது செய்வோம். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். எனவே இந்த முறை நீங்கள் முழு கவனத்தையும் போட்டு நீங்கள் நாம் அதை செய்வோம். Keep your eyes open. Now all the children should put their hands like this. All right? And watch me. Lift your tongues and put them back as much as possible. Turn it backward. Let it feel the bliss of the divine on its tip. Retournez votre langue dans votre palais autant que vous le pouvez. Now put your chin down, touching your... Don't close your eyes. In complete surrender. Put the chin. Regarde. But don't close your eyes. Pay attention to your Sahasrara. Sans fermer les yeux, avec l'attention sur le Sahasrara. Loosen your hands fully on the sides. Make them loose. Sit straight. Détendez les muscles de vos bras. Do not touch the palate. Got to them. Ne touchez pas le palais, mais allez plus en arrière. Avec la pointe de votre langue. Now breathe in. Do not push back the tongue. Keep the tongue where it is. Breathe in. Inspirez. Now raise your stomach without taking out the breath upward, pushing the air upward towards the lungs. Push your stomach in. Rentrez votre estomac et poussez l'air dans vos poumons. Attention on the Sahasrara. L'attention sur le Sahasrara. You start seeing light through Sahasrara. Sort of the Sahasrara becomes like eyes. Now leave it. Leave it now. Maintenant, détendez-vous. Raise your... Relevez votre tête. Now put back your heads.
Put the fingers. Put the attention to your Sahasrara, that's all. Don't say anything, no mantras. Take out your tongue. Push it back. Take in your breath. Push the stomach. De nouveau, même exercice. Retournez votre langue, rentrez votre estomac, respirez. That's good. Now watch me continuously without blinking, Maintenant, nous regardons schéma- without any pressure on the eyes. nous regardons schématique sensier des paupières. Attention on the Sahasrara. L'attention sur le sacrum. You can do it without blinking. May God bless you. This is it. Physically, we have worked out our attention. And on our Vishuddhi and on our Agya. Ainsi, nous pouvons physiquement aider l'ascension de notre attention au niveau du Vishuddhi et de l'Agya. The left Vishuddhi is still there. Il y a encore Vishuddhi gauche. Now put your head more on the right side. Loose, like this. Penché sur la droite. With the attention on the Sahasrara, looking at me. Avec l'attention sur le Sahasrara et regardez-moi. Put it loose. Détendu. Hand to be loose. Les mains aussi détendues. Loosen it. Now better. You feel the Kundalini rising? Let us put ourselves into bandhan. After raising our Kundalini, raise. Attention on your Sahasrara. Don't close your eyes. Push back your head. 1. Again. Sit straight. Take it up on your head. 2. Three. Now a bandhan. 1, 2. Do it properly, systematically. 3. All of us should do properly. 3. 4.
5. Try to wait as I'm doing. 6, 7. Still not, we have not done it properly. We all should do in one rhythm. Let's do it again. 1. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. 8. Rising. Let's have the last binding. Ha! Now see. Clear? Tremendous. May God bless you. ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். Questa è Nigeria. I bow to all the surgeries. இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். நமது விசுதி சக்கரம் ஸ்ரீ தெய்வம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா பூஜையின் உரையிலிருந்து ஒரு சிறிய பகுதி. I tell you, the only worry I have, if I have any, is this, that
my children should love each other. So I talk of friendship. Is to have a friend. If we have worries, we always tell to our friends, but not to persons of acquaintance. If we have problems, we'll never tell it to somebody whom we just know, by the way, but to our friends. And so friendship, even if you are a leader, you are a friend of the people. Friendship is such that you could share your secrets. You could share your problems. You do that with me. And why not with each other? It's a question of understanding that Sahajogis are all really friends to each other. I think relationship of friendship is even higher than any other relationship we could think of. Because there's nothing to be gained out of a friendship. It never ceases, and you just enjoy the friendship, that's all. Then you can pull each other's legs sometimes. You could be little joking with another person, making fun of another person. It's all right. It's friendship. But this is the purest form of understanding our relationships with each other. And a friend is the one who is always, for no rhyme and reason, concerned about his friend. Before Sahaja, you could have only one friend, or at the most two. Three meant a crowd. Cannot have three persons as your friends. But in Sahaja, we are all friends, pure friendship. Friendship of a very beautiful nature. That you enjoy the joy of another person. In vibrations you do. If you feel the vibrations of another Sahajogi, you really enjoy. I have seen this kind of friendship when we were young, because that time people were more open-hearted, as my father had his friends. He was a very orthodox Brahmin, a friend of his, and he was the chairman of an organization all over the country, and the school that, one of the schools where I was studying, that organization was running, so it's a big boss in that school. So my father had to go for a case far away, and he took all his family and he sent me to the hostel. He wrote to his friend that I'm going away and my daughter has to appear for her final exams, but I'm sorry I had to go. I'm taking my family with me, but this is a nice chance. So the friend wrote, all right, doesn't matter, you can go away, I'm going to look after your daughter. He came down and we stayed in the hostel, took a room there in the hostel, we all were there. He was a Brahmin, he would not touch an egg. He was a Brahmin. But he knew that I eat eggs and I'm a non-veg. So, these were about summertime had started. But he would still put on his overcoat or a raincoat and walk out. I don't know from where he used to get eggs in the morning, bring it in his room, because it was a Brahmin school, and secretly cook the eggs for me. And then he would call me and give me the eggs to eat. I said, I don't need them. No, you have to have. Father has gone away, I have to look after. So sweetly. And he was the head of heads there, breaking his own rules and regulations for me, that
he was making non-veg food. And then he would take all the shells of the eggs in a paper, put it in the pocket, the big overcoat, walk down and throw them somewhere. Then he would come with me to leave me for my exams. Evening again, he was there waiting for me. He was such a big man, such a great man, very much respected. I mean, he was the head of the heads. And every day, I was very much surprised at this friendship. And nothing, I mean, I didn't see them talking about anything or, they had nothing common as such, but just friendship. My father was a literary person, as you know, and this one was a social worker. But, my father was busy with politics. And such friends have seen, my father would go to jail, so his friends would come and take us away to their houses, and their wives would look after us, give us bath. No difference. I never felt any difference between their children and me. Moreover, we felt that they were looking after us more than their own children. First they'll give us bath. In friendship, one can really enjoy. You need a very large heart to be a friend. Very large heart. If you look after your own child, support your own child, then you are a gone case for such a one. But if you have that kind of a largeness of friendship, there's a nice story my father used to tell us about friends. Because my brother had lots of friends, they used to go about, gallivanting, this, that. And then he used to always criticize that father, your friends come in, they just look after your lawn sometimes because somebody is fond of lawn, then another does that, and you don't people discuss, argue anything, just I don't know how you enjoy each other's company. He said, no, we talk, it's not that. No, we enjoy very much. So my father told him, all right, I'll tell you a story. That there was a father who had a friend, and the son had a friend. The modern times. Modern, these days it's also old times, I should say. So the father said to the son that, you see, friendship is where you can always rely on your friend, and your friend can rely on me. He said, really? Yes, he said so. Oh, my friends I can rely. The boy said, I can rely on my friends. He said, really? Yes. So, father said, all right, let's test your friends and my friends. So they went down, they asked, the father went with the son and went to these friends of the son. And the son thought, he told the son that you have to say that I have murdered someone and help me. He said, all right. So, they went to one friend. That friend said, you murdered? Baba, you get out. He closed the door. Another one they went to, he closed the door. Third one, he said, no, don't say that you have come to my house. I have nothing to do with you. All his 20 friends said no. He said, all right, now let me go to one friend of mine. They went there. So they knocked at the door would not open. Then he shouted, I am here. So the boy started saying, look at this, your friend is not even coming. He said, no, just wait and see. So about 10 minutes later, the friend came and opened the door, took him inside. What's the matter? He said, I have murdered somebody. The father said, and so we have come to you for help. I knew something must be there. Because why will you come at this hour?
So I was collecting all the ornaments of my wife. I mean, if you need money, I better give you the ornaments. So that's why I was late. But he said, if you have murdered, that doesn't matter. Now you've got children, I don't have. So you better tell them I have murdered. Tell me how the murder took place. I'll take the murder upon myself. And the son was surprised. He said, no, take this. Then the father said, see now, this is my friend. You had 20 friends and I had only one friend. This is his friendship. And this kind of a friendship we Sahaja should have. I mean, with a friend you cannot be tense. Cannot be. That is first sign. And with your friend sitting there, you won't doze off and you won't sleep. But you enjoy. Once I was traveling by train and we had 2 compartments. So in one compartment, myself and one old lady were there. I mean, I was older than her, but she thought she was older. And she was trying to sleep. And in the other compartment were 2 friends. They had met. So they were enjoying. He was hitting him. He was hitting him. He said, "Hey, you," and like that going on. And this lady said, "Look at these people. They are not allowing us to sleep." So she went and shouted at them, "Will you stop this nonsense? What is going on?" He said, "We have met after a long time, you see, so we are enjoying." He said, "This is not the way. Why are you eating each other if you are enjoying? And don't talk loudly." She went up. Then I went and said, "Now you shout. I am here. Don't say anything. I'll lock the door. This lady won't come." They were surprised. I said, "I'm enjoying the way you are enjoying each other." They said, "You don't want to sleep?" "No, no." I said, "I want to hear what you say to each other." And they were surprised how I was enjoying the way they were hitting each other and enjoying each other. So this is how I have to tell you that we have to be friends. We have to share, enjoy sharing. There's no seriousness about it. How can you be serious with your friend? Well, just relaxed, enjoying each other's company. Even if you have to argue, doesn't matter. Even if you have a different view, it's all right. But you should not try to impose yourself on your friend, nor your friend should try to impose, but try to understand each other. That's how we are going to learn such a lot. You have to learn such a lot from each other. For example, I learned so much from French, you'll be surprised. I learned a lot of things from French, the way they have their art, their ideas of art, their music, their culture. Lots of things to be learned. So you have friends in India, you have friends everywhere, you have friends now in South America. Everywhere you have friends. You just go with my badge, finished. Oh, they'll all jump for you, they'll do anything for you. So this friendship, just think of it in this world. We have thousands and thousands of friends everywhere we go. And this is what we have to know within ourselves, that we have to be ourselves very, very friendly time. Very friendly. There's an openness between one friend and another friend. There's no closeness, there's no tension, there's no formality and reliance. So much so that you can talk to them about what you want, what is your need, and what problems you have. I hope you understand that love means complete freedom to yourself and to others. If you love someone, then there is complete freedom and understanding. But this love has to be very, very pure. Complete understanding. You have to feel that friendship. And you will feel very proud that you have so many friends. Real friends. You have so many friends who are real friends.
You'll be so very feeling a thing as if you are a great personality, that you have so many friends in this world. You are not alone. Imagine before this what we had, so many saints, so many great souls were born, and they were treated like singular people and tortured, killed, poisoned. They were alone. But you are not. You are all friends to each other. And the greatest friend you have is the divine power, which is looking after you and doing everything for you. If you have that kind of a relaxed, beautiful alertness within you, you are going to enjoy life. You are going to enjoy Sahaja Yoga, and you are going to get many, many more people in Sahaja Yoga. And if you don't have this among yourselves, then people are going to say, oh, Mother, whatever you may say, but Sahaja Yogis are no good. So, for today, in this country of France, where we have got liberation, where we have fought for liberation, let us take to real liberation, the real liberation of the soul, of our spirit, to enjoy everything that is available with understanding. May God bless you all. Thank you. மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து, ஸ்ரீ மாதாஜி இன்றைய தியானத்தில் நமக்கு பல விடயங்களை அருளி எம்மை மேலும் மேலும் அறிவூட்டி முன்னேற்ற பாதையில் நம்மை எடுத்துச் செல்வதற்கு எமது இதயபூர்வமான கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது குண்டலினி அன்னியை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். என்று உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அந்த விஷுதி ஆகிய பயிற்சி ஸ்ரீ மாதாஜியோடு செய்தோம். அது எவ்வாறு உங்களுக்கு இருந்தது என்பதை நீங்கள் விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு வேண்டுகோள் அனைவருக்கும், சயோகாவில் உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் முக்கியமானது, மாலை நேரங்களில் முக்கியமானது. நீங்கள் வேண்டுமானால் 2 தடவையும் செய்யலாம், காலை மாலை. ஆனால் மாலை நேரம் அது உங்களுடைய தேவையை பொறுத்தது. மாலை நேரம் மிகவும் முக்கியமானது.
ஸோ மற்றும் இன்றைய பயிற்சி எவ்வாறு இருந்தது உங்களுக்கு? அஹ், எனவே சகஸ்ராரம் மூலமாக நாம் தியானத்தில் சகஸ்ராரம் மூலமாக நாம் ஸ்ரீ மாதச்சியின் புகைப்படத்தை பார்க்க முடிந்தால் எமது கவனம் முழுமையாக தூய்மை அடைந்து அது ஒரு உறுதியாக, அதாவது தெளிவாக ஒருமித்து ஆத்மாவில் இருக்க அது உதவுகின்றது. கவனம் ஒருமை அடையும் போது, அதாவது தெளிவடையும் போது, நாம் அந்த தெய்வீகத்தின் வேலையை எமக்குள் நாம் நன்றாக உணரலாம். நுண்ணதிர்வுகளை நன்றாக உணரலாம். இது தெய்வீக அன்பின் அதிர்வுகள். ஒரு குளிர்ந்த இளம் காற்றாக எமது கைகளில், தலையுச்சியில், சக்கரங்களில், நாடிகளில், எமது உடலின் பாகங்களில் நாம் நன்றாக உணரலாம். இந்த தெய்வீகத்தின் வேலையை நாம் உணரலாம். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.